ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வீல் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக காஸ்ட் அயனில் இருக்கு. நம்ம மெட்டலில் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே ஒரு குவாண்டிட்டி தான் வேணுங்கிறதால சிம்பிளாகவும் குயிக்காகவும் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீலை மேக் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம டிராயிங் போட்டு டெவலப்மெண்ட் எடுத்துக்குவோம். அதாவது வந்து இந்த வீல் எவ்வளோ பெருசு வேணுங்கிறதுக்காக நம்ம ஒரு டிராயிங் போடுறோம். ஆக்சுவலாக அது 130 இருக்குது. நம்ம 155 பண்ணுறோம். ஒரு 25 எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது ஒரு வீல் பண்ணி பார்த்துட்டு ஆர்என்டி பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. அதனால் ஒரு வீல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா நம்ம ப்ரொடக்ஷன் போகலாம். ப்ரொடக்ஷன் போகும்போது காஸ்ட் ரைட்டில் மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி பேட்டர்ன் போட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மியாகும். அதனால் நம்ம டிராயிங் போட்டு டிராயிங்கை வந்து லேசருக்கு அனுப்பிச்சிடுவோம். அவங்க ஓட்டி பார்த்து திக்னஸ் 8 mm திக்னஸில் லேசர் ஓட்டிட்டு அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க. வாங்க லேசர் ஓட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீலோட டிஃப்ரெண்ட். இது 135, இது 155. இப்படி தான் இருக்கும் வீல். இந்த மாதிரி பின் ஒன்று கட் பண்ணுங்க. கட் பண்ணி அதை அந்த ரிங்கில் சென்டரில் வச்சு வெல்டு வச்சுக்கணும். அதை வெல்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து மெஷினிங் பண்ண போகிறோம் அடுத்தது. வெல்ட் அடிச்சது சென்டரா இல்லாதால அவுட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை சென்டர் பண்ணக்குள்ள படாத பாடுபட்டுட்டார் நம்ம நண்பர். இப்போ அவுட்டரில் வீ கட் கொடுக்குறாருங்க. அந்த வீ கட் கொடுத்தா இந்த வீல் ஃபினிஷ் ஆயிரும். அந்த வீ கட் கொடுத்துட்டு இருக்காரு. அது கொஞ்சம் டெப்த்தாக வீ கட் உள்ளே போயிடுச்சுன்னா ஓகே. வீ கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படித்தான் இருக்கும். வீ கட்டுங்கிறது வந்து பெல்ட் ரன் ஆகக்கூடிய ஒரு ரன்வே, அவ்வளோதான். வீ கட் கொடுத்ததுக்கப்புறம் பீஸ் ஃபினிஷ் ஆகி இப்படி தான் இருக்கும். புஷ் சைடில் ஒரு 5.2 ஹோல்ஸ் போடணும். 6 mm டேப்பை இன்சர்ட் பண்ணுறோம். 6 mm டேப்பு மேனுவலாக தனியாக போடணும். மிஷினில் போட்டால் உடஞ்சிரும். அதனால ஒரு பீஸுங்கிறதால தனியாக கையில் போட்டுக்கலாம் நம்ம.
அவ்வளோதான், இந்த ஒர்க் முடிஞ்சது. இந்த வீல் ரெடி ஃபார் டெலிவரி. தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.